அது முழுமையாக எனக்கு கிடைக்கல. அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பத்திரிகையில் ஓடுறது தான் செய்தி. திமுகவுக்கு எதிரி அண்ணா திமுக, இதை அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்தில் வரணும், அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க. அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கும், படித்து பாருங்கள். இன்றைக்கி வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு தனியாரிடமிருந்து இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது. இன்றைய தினம் நான் ட்விட்டரில் விட்டுருக்கிறேன். இத்தனை நாளில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறேன்? இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுனா ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா? இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யார்? தொண்டன். நீட் தேர்வு விவகாரத்தில் கடந்த ஆட்சி அவங்களை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் விளக்கு பெற முடியல. பெற முடியாது. எப்படி பெற முடியும்? இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கி 40 நாடாளுமன்ற, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற திமுக கூட்டணியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. கடந்த முறை 39க்கு 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம், அப்பவும் விட்டுட்டாங்க. இப்போ 40 நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு. இப்பொழுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விலக்கப்பெற வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு. இங்கே போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறது? எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது. அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயியுடைய கருத்தாக, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்தி வைத்தோம். இது மக்களுக்கு செய்த தியாகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம். இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன்? இப்பொழுது மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கிறீங்க. அதில் அது இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கார். இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க, பல கட்சி சேர்ந்தாலும் வெற்றி பெற்றுக்கிறீங்க. அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இந்த அரசு, விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சியும் பாடுபட வேண்டும். ஏங்க நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன். எங்கள் கட்சி பற்றி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளோ பதற்றம், தோல்வி பயம்? அவங்களுக்கு அதிமுக களத்திலிருந்து விலகி இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அதிமுக பற்றி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்கள். நீ ஏன் அவ்வளோ அக்கறை இருக்குது? உங்களுக்கு எதுக்கு பதற்றம்? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது. அதில் 6800 ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அதிமுக வேட்பாளர் குறைத்த வாக்குகள் பெற்றிருக்கிறார். எங்களுடைய வாக்கு என்னென்னு தெரியும். ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்த ஊடகம் பத்திரிகையும் கேட்குறீங்களா? அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே RS பாரதி பேட்டி கொடுக்குறார், ஒரு கேள்வி கேட்குறீங்களா? 36 இடத்துல கூடாரம் அமைச்சு, நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல் வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க. எங்கே போய் வாக்குகளை செஞ்சிருச்சு நாங்கள் வாக்கு கேட்குறது? ஆகவே தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் RS பாரதி சொல்ல இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல். மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது, மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் நடத்துகிறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் தேர்தல் நடத்தலை. இங்கே இருக்கிற அதிகாரிகள் இந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்கே தான் பணியில் செய்யணும். ஆக இவர்கள் என்ன சொல்லுவோ அதைத்தான் கேட்கணும். இல்லாவிட்டால்
அவருடைய நிலைமை தலைகளாக மாறிவிடும். காவல்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற துறையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிக்கையும் தெரியும். ஆனால் எங்களை தான் திருப்பி கேள்வி கேட்குறீங்களோ ஒழிய அவர்களை திருப்பி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சசிகலா அவர்கள் வந்து அதிமுக ஜாதி கட்சியா மாறிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு திருப்பி கேளுங்க. இதான் இவர் ஜாதி, இவர் ஜாதி. எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதிகளும், ஏன் இஸ்லாமியர் கூட எங்கள் அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல் அந்த அமைப்பு செயலாளர்கள் இல்லை தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்குது. இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இதில் எங்கேயும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே தான் இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்கிறாங்க, வேறு என்ன செய்வது? திமுகவுக்கு இது எப்படி போய் ஆதரவாக செய்யும்? நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. இது சட்டம் தான் செய்யும். புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளியை கண்டுபிடித்தது நாங்கள் தான், அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதும் நாங்கள் தான், அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துன்னு நாங்கள் தான், எல்லாம் நாங்கள் தான். ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யார்? அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜாமீன் கொடுத்தது திமுக கட்சியை சேர்ந்தவர். அதற்கு வழக்கறிஞர் யார்? திமுக வழக்கறிஞர். அப்படின்னு யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க? கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும்ன்றது அதிமுக அரசு. கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக. இது என்னங்க, இப்போ பிஎம் கூட தான் ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்காரு, அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. சொல்கிறாருல, நாட்டினுடைய பிரதமர் வந்து திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, திரு கவர்னர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, அதை கேள்வி கேளுங்க. ஏங்க நீங்கள் கற்பனையான கேள்விக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? அது வேறு என்னங்க சொல்ல முடியும்? வேறு இதே தானே கீரல் வந்து ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான், வேறு எந்த பயனும் கிடைக்கல. என்ன செயல்படுத்தியிருக்காங்க சொல்லுங்கள்? எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கீங்களா? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை தான் முடிவிட்டு அந்த பணியை திறந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் புதிய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து, பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்றுற மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி இருக்கும்பொழுது 5,18,000 கோடி தான் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிருக்குது? ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குன்னா அதுவும் இல்லை. அதிமுக ஆட்சியில் அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம், அதில் தடுப்பணை கட்டணும், தூர் வாரணும், அதிக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அதே போல் கல்லூரிகள், இன்றைக்கி கால்நடை பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம் 1000 கோடியில், கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரி கொடுத்துருக்குறோம். இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்றமாக இருந்தது அதிமுக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுருக்கிறாங்க? 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே, இதில் என்ன புதிய திட்டம் வந்திருக்குது? பரவாயில்ல, சரி, வந்து என்ன பண்ண போகிறோம் அது சொல்லு. இப்போ 40 வந்துட்டில்ல, நீட் தேர்வு ரத்து பண்ணு. சும்மா இந்த வேடிக்கை காட்டணும், அந்த இளைஞர் சொல்கிறது, மாணவர்கள் போராட்டம் பண்ணுறது, இதெல்லாம் மக்களை ஏமாற்றின நாடகம். எங்கே போராட்டம் பண்ணணும்? நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு விலக்கப்பெற வேண்டும், ரத்து பெற வேண்டும் என்றால் இதை நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணிய வைத்து, அப்பொழுதுதான் நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய. நல்லது செய்வதாக மக்கள் நினைப்பாங்க, அது நல்லதே செய்ய மாட்டாங்க. எப்பவும் அது எப்பவுமே நல்லது செஞ்ச சரித்திரம் திமுக கிடையாது. அதிமுகவோட இந்த அடுத்தடுத்த சரிவுகளை ஏதாவது சரி பண்றதுக்கான ஏதோ திட்டங்கள் எதுவும் இருக்கா? என்ன சரிவு இருக்குது சொல்லுங்க? அதிமுக தோல்விங்கிறது வேற, நல்லா புரிஞ்சுங்க. எந்த கட்சி தோல்வி இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம்? திமுக தோல்வி இல்லையா? 1991 2 எம்எல்ஏ வந்தது, 2 தானே வந்தது. 2014 ஒரு எம்பி கூட கிடையாது தமிழ்நாட்டில். 9 இடத்துல 3வது இடம், 2 இடத்துல டெபாசிட் போயிடுது, கன்னியாகுமரி, தருமபுரி. மறுபடியும் வரல. அதே அதிமுக 2017 37 இடங்கள் வெற்றி பெற்றதில்லை.
ஆக வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இப்போ கூட நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோடு சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்போ 19.39% ஓட்டு கிடச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடச்சிருக்குது. கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிட்டாங்க 2019. அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. எங்கே வளர்ந்துருக்குது? கட்சி இல்லையே, அதிமுக வளர்ந்துருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா 2014 கூட்டணி அமைச்சாங்க. அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. அப்போ 18.80 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ 18.28 தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.52 குறைவு. அதிமுக அதிகமாக வாங்கியிருக்குது. அதோட 2019 இந்த 39 நாடாளுமன்றத்தில் 214 தொகுதி இருக்குது. அப்போ 2 இடத்துல தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 சட்டமன்றத்தில் 10 எங்களுடைய கூட்டணி 10 இடத்துல 10 சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம். ஆக அதிமுக ஒன்றும் தோல்வி இல்லை. தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும், நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும். கடந்த 2019 இப்படி தான் வெற்றி பெற்றாங்க. 38 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அதே 2021 எங்களுடைய கூட்டணி 75 இடத்துல நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இலக்கு என்ன சார்? எங்களுக்கு என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும். தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.